தினமும் 5 அழகு குறிப்புகள். காய்ந்த செம்பருத்தி பூ ஒரு 50 எடுத்துக்கங்க. இது கூட வெட்டி வேர் 50 கிராம். இத ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த தைலத்தை நம்ம தினமும் தலைக்கு தேய்ச்சிட்டு வரதால தலைமுடி மென்மையாகும், முடியுடைய வளர்ச்சியும் தூண்டி முடி நல்லா வளர்றதுக்கு இது உதவும். செம்பருத்தி மொட்டு இருக்குல்ல, அதை கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சு ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல மையா அரைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இதை ஒரு 15 நிமிஷம் தலைக்கு தேய்ச்சி நல்லா ஊற விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இதனால இருக்கிற தலைமுடி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல தலைமுடி வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவும். ஒரு 100 மில்லி தண்ணி எடுத்துக்கங்க. அந்த தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 4 செம்பருத்தி பூவை போட்டு மூடி வச்சிடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த செம்பருத்தி பூல இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணீர்ல இறங்கிரும். அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம ஷாம்பு கலந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். இது ஷாம்புவால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் தடுக்கும். முடி வளர்ச்சி